الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمة العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين لا يؤتون الزكاة وهم بالآخرة هم كافرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானும் ஜக்காத்தும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மாதம் அப்படின்னாலே நோன்பு, ரமலான் மாதம் அப்படின்னாலே இரவு தொழுகை, அந்த வரிசையில ஜக்காத் வழங்குவது, இறை வழியில் செலவழித்தல், அது தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். ரமலான் மாசத்துல ஜக்காத் கொடுப்பதற்கு நாம் தயாராகின்றோம். ரமலான் மாதம் ஒரு அற்புதமான மாதம், அதை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். வழங்கக்கூடியவர்களும் எதிர்பார்க்கிறார்கள், பெறக்கூடியவர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். இது ஒரு அருமையான அற்புதமான ஒரு அம்சம். பெறுபவர்கள் எதிர்பார்ப்பதில் நியாயம் உண்டு, வழங்குபவர்கள் அவர்கள் ஏன் எதிர்பார்க்கிறார்கள்? அதுதான் ரமலான் மாதத்துடைய மிக முக்கியமான சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த ரமலான் மாதத்திற்கு அதற்கான பெயர்களை சொல்கிற பொழுது சொன்னார்கள், ஷஹருல் முவாசாத். ரமலான் மாதம் என்பது மனிதர்களோடு நெருங்குகிற மாதம், சமத்துவத்தின் மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலான் மாசத்துல நம்ம பல வகையில மக்களை நெருங்குறோம். இஃப்தாருங்கிற அடிப்படையில மக்களை நாம் நெருங்குகிறோம். உணவளித்தல் என்கிற அடிப்படையில மக்களை நம்ம நெருங்குறோம். ஜக்காத்தை கொடுப்பதற்கு, இறைவழியில செலவழிப்பதற்கு மக்களை நெருங்குறோம். அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தில் இறைவழியில் செலவழித்ததனுடைய முக்கியத்துவத்தை, அவசியத்தை இந்த உம்மத், இந்த சமுதாயம் மிகச் சிறப்பாக உள்வாங்கி இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். ஆகவேதான் வழங்கக்கூடியவர்களும் இந்த ரமலானை எதிர்பார்க்கிறார்கள். ரமலான் மாதம் வந்தால் நான் வழங்குவேன். போன வருஷம் யாருக்கெல்லாம் கொடுத்தேன், இந்த வருஷம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எவ்வளவு தரணும், இதெல்லாம் பிளான் பண்றோம். ரமலான் மாசத்தை எதிர்பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், ரொம்ப அருமையான கருத்து. வருடத்திலே ஒரு முறை செய்ய வேண்டும் என்ற ஒரு அமல் இருந்தால் அதை இந்த உம்மத் ரமலானிலே தான் செய்யும் என்று குறிப்பிடுகிறார்கள். ரமலான் மாசத்துல வருஷத்துல ஒரு முறை செய்யக்கூடிய வேற ஏதாவது அமல் இருந்துச்சுனாலும் இந்த உம்மத் இந்த ரமலான்ல தான் செய்யும் என்று ஜக்காத்தை இமாம் கஸ்ஸாலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எல்லா மாசத்துலயும் ஜக்காத்து கொடுக்கலாம், ரமலான் மாசத்துலயும் கொடுக்கணும். ஏன் மக்கள் அதை தேர்வு செய்கிறார்கள் என்றால் கூடுதலான நன்மை, இறைவனை நெருங்குவதற்கு இன்னொரு அற்புதமான வாய்ப்பு. நோன்பின் மூலமா இறைவனை நெருங்கும். அதே போல இரவு தொழுகையின் மூலமாக நாம் இறைவனை நெருங்குகிறோம். பிரார்த்தனை துஆக்கள் மூலமாக நெருங்குகிறோம். அதே போன்று இறைவழியில் செலவழித்தல் மூலமாக இறைவனை நெருங்குவது, அது ரமலான் மாதம் மிக பொருத்தமான மாதம். இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை நெருங்குவதற்கு உடல் ரீதியான
வணக்க வழிபாடுகள், அதன் மூலமா தான் இறைவனை நெருங்க முடியுங்கிற ஒரு எண்ணம் மிக நீண்ட நாட்களாக உலகத்தினுடைய மக்களின் சிந்தனையில இருந்தது, அறிஞர்களுடைய சிந்தனையில இருந்தது. கடவுளை நெருங்கணுமா, காட்டுக்கு போ, தவம் இரு, உடலை வருத்திக்க, நிறைய பூஜைகள் செய், சிரமப்படு, அப்பொழுதுதான் நீ இறைவனை நெருங்க முடியும். உடல் ரீதியான வணக்க வழிபாடு மூலமாகத்தான் இறைவனை நெருங்க முடியும் என்ற ஒரு பார்வை இருந்த போது இஸ்லாம் அந்த பார்வையை தகர்க்கிறது. உடலுடைய வணக்க வழிபாடுகள், உடல் மூலமாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு மதிப்பு உண்டு. அதன் மூலமாக எந்த அளவிற்கு நாம் இறைவனை நெருங்க முடியுமோ அதே போல பொருளாதாரத்தின் மூலமாகவும் இறைவனை நெருங்க முடியும் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்த உலகத்திற்கு இஸ்லாம் பறைசாற்றுகிறது. இறைவனை நெருங்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தின் மூலமாகவும் நெருங்க முடியும். பொருளாதாரத்தின் மூலமாக எப்படி இறைவனை நெருங்குவது? மனிதர்களை நெருங்குவதன் மூலமாக இறைவனை நெருங்குவது. பொருளாதாரத்தினுடைய பயனாளிகள் யார்? இப்ப ஜக்காத்து கடமைன்னு சொல்றோம், சதக்கா வழங்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இறைவனுக்கு நம்ம கொடுக்க போறோம் இல்ல, அதனுடைய நேரடி பயனாளிகள் யார்? மனிதர்கள் தான் பயனாளிகள். ஏழை எளிய மக்கள் தான் பயனாளிகள். தேவையுடையவர்கள் தான் பயனாளிகள். கடனாளிகள் தான் அதனுடைய பயனாளிகள். முழு சமூகமும் அதிலிருந்து பயன்பெறுகிறது. இப்ப மனிதர்கள் பயன்பெறுகிறார்கள். இப்ப மனிதர்கள் பயனாளிகள். ஆனால் நெருக்கம் நாம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகின்றோம். இப்ப ஒரே சமயத்துல மனிதருடைய நெருக்கத்தையும் நாம் பெறுகிறோம், இறைவனுடைய நெருக்கத்தையும் நாம் பெறுகின்றோம். ஆகவேதான் ஜக்காத் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. திருக்குறான்ல பல இடங்கள்ல ஜக்காத்தை வலியுறுத்தி ஏராளமான வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ஜக்காத்தை குறித்து ஏறக்குறைய 100 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் 100 முறை சொல்லப்படுகிறது என்றால் அது எவ்வளவு அழுத்தம் மிகுந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவேதான் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்த உடனேயே அவன் இயல்பிலேயே பொருள் ஆசை கொண்டவனாக இருந்தால், பொருளை மற்றவர்களுக்கு செலவழிப்பதில் அவன் யோசிக்கின்றவனாக இருந்தால், கஞ்சனாக இருந்தால் இஸ்லாம் அவனை மாற்றிவிடும். அவனுடைய உள்ளத்தை மாற்றி விடுகிறது, அவனுடைய மனோபாவத்தை மாற்றி விடுகிறது. இல்லை, ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், உன்னுடைய பொருளாதாரத்தில் வேறு சிலருக்கும் உரிமை இருக்கிறது. உனக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் உரிமை இருக்கின்றது. அதைத்தான் இஸ்லாம் பல வார்த்தைகளிலே சொல்லுகிறது. அந்த உரிமையை பல வார்த்தைகளிலே சொல்லுகிறது. ஜக்காத் என்று சொல்லுகிறது, சதக்கா என்று சொல்லுகிறது, நஃபக்கா என்று சொல்லுகின்றது, ஃபீ சபீலில்லாஹ், இறை வழியில் செலவழித்தல் என்று சொல்லுகின்றது. இப்ப திருக்குறான்ல பல இடங்கள்ல ஜக்காத்தை குறித்து ஏராளமான வசனங்கள். வல்லதீன லா யுத்தூன ஸகாத்தஹும் பில் ஆখিরাத்திஹும் காஃபிரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்காத்தை ஒருவன் வழங்குவதற்கு முன் வராவிட்டால், அதை மறுத்தால் அவன் மறுமையை மறுக்கின்றான். மறுமையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜக்காத்தை ஒருபோதும் மறுக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மறுமையோடு அல்லாஹ் ஜக்காத்தை சேர்க்கிறான். மறுமை நம்பிக்கையோடு ஜக்காத் இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் மறுமையை நம்புறோம். மறுமையை நம்பக்கூடிய ஒவ்வொருவரும் ஜக்காத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். இப்ப மறுமையோடு ஒரு விஷயத்தை சேர்க்கப்படுது அப்படின்னா அது கட்டாயம் அர்த்தம், அதுல எந்த சமரசமும் கிடையாதுன்னு அர்த்தம். கண்ணியத்திற்குரிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத்தை மறுத்த ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறப்பிற்கு பிறகு முதல்ல இந்த உம்மத்துல ஏற்பட்ட ஒரு ஃபித்னா என்ன அப்படின்னா, ஜக்காத்தை நாங்கள் அரசிற்கு வழங்க மாட்டோம், ஜக்காத்தை நாங்க கொடுக்க மாட்டோம். அப்பொழுது கண்ணியத்திற்குரிய ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிங்கமாக சீறி எழுந்தார்கள். அவருடைய சுபாவத்திற்கு நேர் முரணாக நடந்து கொண்டார்கள். நபித்தோழர்கள் யாருமே அத்தகைய ஒரு வெளிப்பாட்டை எதிர்பார்க்கவில்லை. அபூபக்கர் இப்படி நடந்து கொள்வாரா என்று எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு ஆவேசமாக அங்கே நடந்து கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி லவ் மனஊனி நாகன் கானூ யுஅத்தூனஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகாத்தல்துஹும் அலைஹா. நபி அவருடைய காலகட்டத்துல ஆண்டுதோறும் ஜக்காத் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஒரு குதிரையினுடைய கடிவாளம் அளவிற்கு இந்த ஆண்டு வழங்காவிட்டால் அவர்களோடு நான் போரிடுவேன் என்று கண்ணியத்திற்குரிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஜக்காத்தை மறுப்பவர்களுக்கு எதிராக போர் பிரகடனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கின்றார்கள். ஆக ஜக்காத்துடைய முக்கியத்துவம் என்பது மிகப்பெரியது.
ஏராளமான குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் மூலமாக நாம் அதை புரிந்து கொள்கின்றோம். இப்போ இந்த ஜக்காத்துல பல வகையான ஐயங்கள் நமக்கு ஏற்படுகிறது. வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுப்போம், நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். பல சமயங்கள் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் நம்ம அதை கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். இப்பொழுது வலைதளங்களுடைய காலம். இமாம்கள்ட்ட எல்லாம் யாரும் கேட்கறதெல்லாம் கிடையாது, எல்லாம் ChatGPT கேட்கறாங்க, அது ஒரு பதில சொல்லிடுது. அதுல எந்த தவறும் கிடையாது, அது பதிவு செய்யப்பட்ட தகவலைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே அதுல தவறுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றிருந்தாலும் கூட பதிவு செய்யப்பட்ட புத்தகங்களுடைய ஒளியிலே தான் அது பதில் கொடுக்குது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அருகாமையில அறிஞர்கள் இருக்கிற பொழுது அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்வதுதான் மிக சிறந்ததாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஜக்காத்திலே எழக்கூடிய இயல்பான சந்தேகங்களை நாம் இங்கே தெரிந்து கொள்வது பொருத்தமாகும். ஜக்காத்தை பொறுத்த வரையுமே ஆண்டுதோறும் ஜக்காத்தை வழங்குவது, சில பொருட்கள் ஆண்டுதோறும் வழங்குங்கிற அவசியம் இல்லை. இந்த விஷயம் பல பேருக்கு புரியாது. பல பேருக்கு இந்த அம்சத்திலே தெளிவில்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டுதோறும் ஜக்காத் கொடுக்கணுங்கிறது சில பொருட்கள்ல தேவையில்லை. வருமானம் இல்லாத பொருட்கள், ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம், லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறோம், அது அப்படியே கிடக்குது. இப்ப இதுக்கு வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுமானா இல்லை, ஒரே ஒரு முறை அதற்கு கொடுத்தால் போதுமானது. ஒன்று வாங்குறப்ப நம்ம கொடுத்துருக்கணும், அல்லது அதுல எப்ப பரிவர்த்தனை நடக்குமோ அப்ப நாம் அதற்கு ஜக்காத் வழங்கினால் போதுமானது. ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்போம், 10 வருஷம் கழிச்சு விற்போம், எப்ப விற்கிறோமோ அப்பொழுது 2.5% நாம் அதற்கு ஜக்காத் வழங்க வேண்டும். இதே மாதிரி நம்ம ஏதாவது ஆடம்பர பொருட்கள் ஏதாவது வாங்குறோம், நம்ம சொந்த பயனுக்காக தான் வாங்க போறோம். ஆடம்பர பொருட்களை வாங்குகிற பொழுது அடிப்படை பொருட்களுக்கு அல்ல, அடிப்படை பொருட்களுக்கு அறவே ஜக்காத் தேவையில்லை. ஒரே ஒரு வாகனம் வாங்க போறோம், ஒரு வண்டி வாங்க போறோம், அதுக்கு நம்ம எப்பயுமே ஜக்காத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆடம்பர பொருட்கள், இன்றைக்கு ஆடம்பர பொருட்கள் என்று நிறைய வந்து விட்டன, அவசியம் இல்லாத பொருட்கள், அவற்றை வாங்குகிற பொழுது நாம் அதற்கு ஜக்காத் வழங்கணும். ஒரு முறை கொடுத்தால் போதுமானது. ஏற்கனவே ஒரு வண்டி நம்மள்கிட்ட இருக்குது, இன்னொரு வாகனம் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அதற்கு நாம் ஒரு முறை ஜக்காத் வழங்க வேண்டும். ஆடம்பர பொருட்கள் என்று எதையெல்லாம் நாம் புரிந்து இருக்கின்றோமோ அவற்றில் எல்லாமே, ஆடம்பர பொருட்களுக்கு ஒரு வரையறையெல்லாம் கிடையாது, அது நம்முடைய பார்வை சம்பந்தப்பட்டது. சில பொருட்கள் நமக்கு அவசியமா தெரியும், இன்னொருத்தருக்கு ஆடம்பரமா தெரியும். சில பொருட்கள் நமக்கு ஆடம்பரமா தெரியும், இன்னொருத்தருக்கு அது அவசியமா தெரியும். ஆகவே எதுவெல்லாம் அத்தியாவசியம் இல்லாத ஆடம்பர பொருட்களாக நாம் வாங்குகின்றோமோ அவற்றில் ஒரு முறை ஜக்காத் வழங்க வேண்டும். ஆண்டுதோறும் எந்த பொருளுக்கு கொடுக்கணும், எவற்றிலெல்லாம் வருவாய் வருகின்றதோ, வருமானம் வருகின்றதோ அவற்றிற்கு ஆண்டுதோறும் நாம் ஜக்காத் வழங்க வேண்டும். இதுல ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. ஒரு வாடகைக்கு பில்டிங் நம்ம வச்சிருக்கிறோம், வீடு கட்டி விட்டுருக்கிறோம், அல்லது கடைகள் இருக்கு, அதுல இருந்து வருமானம் வருது, வாடகை வருது. ஒரு கார் நம்ம வாடகைக்கு விட்டுருக்கிறோம், 4-5 கார் வாங்கி விட்டுருக்கிறோம், பஸ் வாங்கி விட்டுருக்கிறோம். இப்பொழுது இதுல இருந்து வாடகை வருகிற பொழுது இப்ப வருமானம் வருது, ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப இதுல என்ன கேள்வி அப்படின்னா, வருமானத்திற்கு மட்டும், வருவாய்க்கு மட்டும், வாடகைக்கு மட்டும் ஜக்காத் வழங்குவதா, அல்லது அந்த மூலப்பொருளுக்கும் சேர்த்து ஜக்காத் வழங்குவதா என்ற ஒரு அடிப்படை சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அப்ப அங்க நம்ம அறிய வேண்டிய விஷயம் என்ன, வாடகை அதனுடைய வருமானத்திற்கு மட்டும் நாம் ஜக்காத் வழங்கினால் போதுமானது, அதனுடைய மூலப்பொருளுக்கு தேவையில்லை. பில்டிங் வந்து 1 கோடி மதிப்பு இருக்கும், அதுல இருந்து நமக்கு வாடகை வந்துகிட்டு இருக்கு, அந்த 1 கோடியும் சேர்த்து நம்ம ஜக்காத்து கொடுக்கணும்னா தேவையில்லை. வருமானத்திற்கு மட்டும் நாம் ஆண்டுதோறும் ஜக்காத் வழங்கினால் போதுமானது. இந்த தெளிவு மிக அவசியமானது. அதே சமயத்தில் வியாபார பொருட்கள் இதுல இருந்து முற்றிலும் வேறுபடுது. வியாபார பொருள் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுக்குறோம், ஸ்டாக் எடுப்போம், அந்த வியாபார பொருட்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து, அந்த மூலத்திற்கும் சேர்த்து நாம் மதிப்பீடு செய்து ஜக்காத் வழங்க வேண்டும். இந்த சின்ன வித்தியாசத்தை நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். பலரும் இதிலே தவறு செய்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த வருமானத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்துட்டு அந்த வியாபார பொருள் ஸ்டாக்ல சேர்க்கிறது கிடையாது, அது நாம் கண்டிப்பாக சேர்த்தாக வேண்டும். இது நாம் புரிய வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அதே போன்று ஜக்காத் வழங்குகிற பொழுது நம்ம கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்றால் அந்த கடன் தொகையை நாம் கழித்து விட்டு மீதம் இருக்கின்ற தொகைக்கு தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இதுல 2 வகையான கடன் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 வகையான கடன் இருக்கு. சில கடன்கள் வரவே வராது, எப்ப வரும்னே தெரியாது, கொடுத்துருக்குறோம் எப்ப வரும்னே தெரியாது என்றால் அப்பொழுது அந்த கடன் நம்ம கண்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது எப்ப வருதோ அப்ப டீல் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே சமயத்தில்
வியாபாரம் காரணமாக, கொடுக்கல் வாங்கல் காரணமாக பல கடன் நமக்கு இருக்கும். அது நம்ம கொடுக்க வேண்டிய கடனாக இருந்தாலும் சரி, அதே போன்று நமக்கு வர வேண்டிய கடன் தொகையாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நமக்கு வர வேண்டிய கடன் தொகையை நம்முடைய அந்த ஜக்காத்துடைய பொருளோடு நாம் சேர்த்து கணக்கீடு செய்ய வேண்டும். அது எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னா அதை நம்ம கண்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ வருதோ அப்ப நம்ம பார்த்துக்கலாம். அதே போன்று நாம் தர வேண்டிய கடனை நாம் கண்டிப்பாக கழித்து விட வேண்டும். ஏனென்றால் கடன் தான் மிக முக்கியமானது. கழிச்சிடணும் அப்படின்னா அதை கழிச்சிட்டு ஜக்காத்து கொடுக்கணும்னு இல்லை, அந்த கடனை நாம் அடைக்க வேண்டும். அடைப்பதற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கமே ஒழிய நாம் இதிலிருந்து சலுகை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வருஷம் இவ்வளவு தொகை ஜக்காத் வருது, நான் கடன் இவ்வளவு தர வேண்டியது இருக்கு, அதை கழிச்சிட்டு மீதி தொகைக்கு ஜக்காத்து கொடுக்குறேன், ஆனா அந்த கடனை நான் கொடுக்கல, அடைக்கல அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு பார்வை. இந்த சலுகையினுடைய அடிப்படை பயனே அங்க இல்லாமல் போய் விடுகிறது. இந்த சலுகையுடைய நோக்கம் என்ன? நீங்க கடன் அடையுங்க, உங்களுடைய கடனிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். கடனை கொடுக்காம ஜக்காத்தை மட்டும் கழித்துக் கொள்வது என்பது மிக தவறான அணுகுமுறையாகும். அதே போன்று ஜக்காத் என்று வருகிற பொழுது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன? நகை, ஆபரணங்கள். எனக்கு நிறைய போன் கால்லாம் வருது. எல்லா கேள்வியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆபரணங்களை குறித்த சந்தேகங்கள் தான். ஆபரணங்களை பொறுத்தவரை ஜக்காத் நிச்சயமாக அதிலும் கடமையாகும். ஆபரணங்களுக்கு ஜக்காத் கடமை. அதை நம்ம பயன்படுத்துறோமே, நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, பயன்படுத்துகிற வாகனத்துக்கு ஜக்காத் தர தேவையில்லை, அது மாதிரி பயன்படுத்துகின்ற நகைக்கும் நான் ஜக்காத் தர தேவையில்லையா என்றால் நாம் இங்கு அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 90% அறிஞர்கள் ஆபரண நகையில ஜக்காத் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். சொல்ல போனால் இன்றைக்கு பலரும் ஜக்காத் வழங்குவது எதனால் என்றால், நகை வச்சிருப்பாங்க, வீட்டுல பெண்கள் வச்சிருப்பாங்க, அந்த அடிப்படையில் தான் ஜக்காத் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே வருகின்றது. வருமானத்தை பொறுத்தவரை அது வரும், செலவாயிடும், பெருசா அதுல தொகை சேமிப்பு இருக்காது. ஆகவே நகை என்று வருகிற பொழுதுதான் பலரும் ஜக்காத் வழங்கக்கூடிய ஒரு யோசனைக்கே வருகின்றார்கள். இப்ப ஆபரணத்துல ஜக்காத் இல்லைன்னு சொல்லிட்டா இப்ப ஜக்காத் கொடுக்கக்கூடிய 90% மக்கள் ஜக்காத் வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இது ஒரு பெரிய ஆபத்து. திருமறை குரானில் அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான், வல்லதீன் யக்னூஸன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. யார் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைக்கிறார்களோ, இறைவழியில யார் அதிலிருந்து செலவழிக்கவில்லையோ அவர்களுக்கான மாபெரும் தண்டனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப ஜக்காத்தினுடைய அடிப்படை பொருளே தங்கம் தான். அடிப்படை பொருளே தங்கம், வெள்ளியும், கரன்சியும் தான். ஆகவே ஆபரணத்துல ஜக்காத் இல்லை அப்படின்னா அது ஜக்காத்தையே அது கேள்விக்குறியாக்கிவிடும், கேலிக்குரியதாக மாற்றிவிடும். இப்ப ஆபரணத்துல ஜக்காத் உண்டு அப்படின்னா இப்பொழுது இந்த ஜக்காத்தை எப்படி வழங்குவது? 10 பவுன் வரையும் நமக்கு சலுகை இருக்குது, அதுக்கு மேல போனுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். 15 பவுன் இருக்குன்னா 15 பவுனும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். 10 கழிச்சுட்டு நம்ம ஜக்காத்து கொடுக்க கூடாது. இதுவும் நாம் செய்கின்ற தவறுகளே ஒன்று. 10 பவுன் வரையும் ஜக்காத் இல்ல, அதுக்கு மேல உள்ளதுக்கு தான் ஜக்காத் அப்படின்னா மேல உள்ளதை மட்டும் கொடுக்குறோமா அப்படின்னா இல்ல, எல்லாவற்றிற்கும் சேர்த்துதான் நாம் வழங்க வேண்டும். அதே சமயத்தில் இயல்பாக எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன? வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்காக நான் சேர்த்து வைக்கின்றேன், இப்பொழுது ஜக்காத் வழங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆகவே 10 பவுன் ஒரு பெண்ணுக்கு ஒரு அனுமதி. அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், 10 பவுன் ஒரு பெண்ணுக்கு அனுமதி அப்படின்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு மனைவி இருப்பாங்க, 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஆளுக்கு 10 பவுன், அப்ப 31.5 பவுன் நம்ம கழிச்சுக்கலாம் 3 பேர் இருந்தா. அதுவரையும் ஜக்காத் இல்லை. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கணவன் அவர் நிர்வாகம் செய்யறாரு, அவருக்கு கீழே மனைவியும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்களோ, பெண் குழந்தைகள் இருக்கிறார்களோ அந்த 10 பவுன் நம்ம கழிச்சிடலாம். அதுவரையும் ஜக்காத் கடமை கிடையாது. ஆகவே பலருக்கும் இயல்பாக எழக்கூடிய சந்தேகம் என்ன? நான் அன்றாட காட்சியா இருக்கிறேன், சம்பளத்துல இருக்கிறேன், நகை இருக்குது வீட்டுல, இப்ப ஜக்காத்து கொடுக்கணும்னா என்கிட்ட சேமிப்பு இல்லையே என்றால் எத்தனை பெண் மக்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு நாம் கழித்து விட்டோமானால் ஒரு பெரும்பகுதி நம்ம இந்த பிரச்சனை வெளியே வந்துடலாம். அதே சமயத்தில் அதை விட கூடுதலா இருக்கு, இப்ப ஜக்காத் கடமையாயிருச்சு, நிறைய நகைகள் இருக்கிறது என்று சொன்னால் வருமானம் இல்லை என்றால் இப்பொழுது 2 வகையை அறிஞர்கள் 2 வழிமுறைகளை சொல்லுகின்றார்கள்.
ஒன்று ஜக்காத் வழங்குவதற்கு சேமிக்கணும். மாசம் ஒரு சின்ன தொகையை சேமிச்சுட்டு வருஷம் ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கணும். அது ஒரு சிரமமான வேலை தான். இரண்டாவது, அந்த நகையிலிருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து நாம் ஜக்காத் வழங்கி விடுவது. அப்படி கொடுத்தால் அது குறையுமே என்றால் குறையத்தான் செய்யும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், கைலா யகுன தூலத்தம் பைனல் அக்னியா, செல்வம் உங்களில் ஒரு சாராரிடம் மட்டும் சுற்றி கொண்டிருக்க கூடாது, செல்வம் முடங்கி போய்விடக் கூடாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். செல்வம் ஒரு ஆள்கிட்ட குவியுது அப்படின்னா எப்படி குவியும்? இந்த மாதிரி நகைகள் மூலமாக, ஆபரணங்கள் மூலமாக தான் குவிக்க முடியும். ஆக செல்வம் குவிக்கப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. சரி, வைத்துக் கொள்ளுதல் தவறு கிடையாது, ஆனால் அவருடைய பயன் சமூகத்திற்கு வர வேண்டும். ஆகவே உங்களுடைய அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேலே இருந்தால், அதிலிருந்து அது குறைந்தாலும் ஜக்காத் வழங்க வேண்டும் என்ற பெரும் செய்தியை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜக்காத் என்று வருகிற பொழுது முக்கியமான ஒரு சந்தேகம் என்ன? தனிப்பட்ட முறையில் ஜக்காத்தை வழங்குவதா அல்லது கூட்டாக ஜக்காத்தை வழங்குவதா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா. ஜக்காத் கடமையாக்கப்பட்ட பொழுதே அது கூட்டு ரீதியாகத்தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய அரசு தான் ஜக்காத்தை வசூல் செய்யும், மக்களுக்கு விநியோகம் செய்யும். கூட்டாக வழங்குவதுதான் ஜக்காத்துடைய ஆரம்பகால அடிப்படையாக அது கடமையாக்கப்பட்டது. இஸ்லாமிய அரசு இல்லாத பொழுது, நாம் இங்க அழுத்தமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசு இல்லாத பொழுது, இஸ்லாமிய அரசு இல்லாத பொழுது, அந்த இடத்திலே இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து விடுகின்றன, இஸ்லாமிய அமைப்புகள் வந்து விடுகின்றன. ஏனென்றால் இஸ்லாமிய அரசு இல்லாத பொழுது அதனுடைய பல்வேறு பணிகளை இஸ்லாமிய இயக்கங்கள் தான் மக்களுக்கு வழிநடத்துவதிலிருந்து பல்வேறு விஷயங்களை செய்கின்றன. இஸ்லாமிய அரசு இல்லாத பொழுது இஸ்லாமிய இயக்கங்கள் அங்கே வந்து விடுகின்றன. இப்ப இஸ்லாமிய இயக்கங்கள் ரொம்ப பெருசு. சமூகத்தில் இருக்கக்கூடிய பலரும் அதுல இருப்பாங்க, ஆலயங்கள் அதுல இருப்பாங்க, மருத்துவர்கள் இருப்பாங்க, அதுல பலரும் ஊழியர்களாக, உறுப்பினர்களாக இருப்பார்கள், தொண்டர்களாக இருப்பார்கள். இப்ப அவர்களிடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அவரிடத்துல ஒரு உட்கட்டமைப்பு இருக்கும். யார் ஏழை எளியவர்கள் என்ற ஒரு கணக்கு அவர்களிடத்துல இருக்கும். அவர்கள் வசூல் செய்து அவர்கள் விநியோகம் செய்வார்கள். ஆக நாம் ஜக்காத்தை வழங்குகிற பொழுது இந்திய திருநாட்டுடைய அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், 70-30 70-30 நாம் பிரித்து கொள்ள வேண்டும். 70% ஜக்காத்தை இது போன்ற இஸ்லாமிய அமைப்பிடத்தில் நீங்கள் வழங்கி எல்லோருக்கும் ஜக்காத்து செல்கின்ற அளவிற்கு கூட்டாக நீங்கள் வழங்க வேண்டும். 30% நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்குவது என்கின்ற ஒரு அற்புதமான யோசனை நமக்கு வழங்குகின்றார்கள். இந்த அளவிலே நாம் கூட்டாக ஜக்காத்தை நாம் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெறுகின்றோம். அதே போல தனிப்பட்ட முறை நம்முடைய நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு, உறவினர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிலே ஏற்படுகின்றது. ஜக்காத் குறித்த இன்னும் நிறைய பல்வேறு சந்தைகள் இருக்கின்றன. ஜக்காத்தினுடைய பயன்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நாம் பேச இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பொருளாதாரத்தின் மூலமாகவும் இறைவனை நெருங்கக்கூடிய மகத்தான வாய்ப்பை இந்த ரமலானில் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிக்குன் கதீமும் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.